அன்பிற்கினிய குளம் காக்க வந்த போராளிகளே, வருகிற ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி அன்று சென்னையிலே ஒரு பட்டினி போராட்டத்தை அறிவித்து தமிழகம் முழுவதும் பவனி வந்து அனைத்து ஆயர்குல சகோதரர்களையும் சந்தித்து ஆதரவு கேட்டு இன்றைய தினம் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புக்காக வந்துள்ள அன்பு சகோதரர்களிடம் அதே ஆதரவை கேட்டு இன்றைய தினம் துபாய் வந்துள்ளோம். எனக்கு உங்களிடம் பண உதவி தேவையில்லை, எனக்கு எந்த ஒரு பணமும் வேண்டாம். ஆனால் இந்த போராட்டத்தின் வாயிலாக பெறப்படக்கூடிய வெற்றி எனக்கு வேண்டாம், கருப்பையாக்கு வேண்டாம், பாஸ்கரனுக்கு வேண்டாம், ஆனால் நம்முடைய வாரிசுகளுக்கு வேண்டும். எத்தனை லட்சம் இளைஞர்கள் தமிழகத்திலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்கு துபாய், அபுதாபி, ஷார்ஜா, அல்லையின் போன்ற நாடுகள் மட்டும் இல்லாமல் கத்தார், குவைத், சவுதி அரேபியா எந்த நாட்டுக்கு சென்றாலும் அங்கே நூற்றுக்கணக்கான ஆயர்குல தம்பிகள். இங்கே என்ன அவர்கள் மிகப்பெரிய பணி செய்து கொண்டிருக்கிறார்களா, இல்லை இங்கே மிகப்பெரிய அதிகார மையம் கொண்டிருக்கிறார்களா, சாதாரண பணி புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? அப்படி என்றால் தான் பிறந்த இந்தியாவிலே, தமிழகத்திலே இவர்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லையா, அல்லது இந்த தம்பிகளுக்கு அந்த தகுதிகள் இல்லையா? நன்றாக யோசித்து பாருங்கள். தமிழகத்திலிருந்து மட்டும் வருடத்திற்கு 3 லட்சம் இளைஞர்கள் தமிழகத்திலிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கும் பல்வேறு வெளிநாட்டிற்கும் பணி நிமித்தமாக வெளியே செல்லுகிறார்கள். அதில் 1 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் நம்முடைய ஆயர்குல சகோதரர்கள். அடுத்து நோக்கம் என்றால் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள். இந்த 2 இனத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே தான் அதிகபட்சம் தொழிலாளர்களாக வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம், சரியான வேலை வாய்ப்பு, சரியான கல்வி வாய்ப்பு அங்கு கிடைக்காத காரணம். சற்றே உற்று நோக்கி பாருங்கள். கல்வியை எடுத்துக்கொண்டோம் என்றால் 94% வாங்கிய இந்த குலத்தில் பிறந்த ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ அரசாங்க படிப்பு, மருத்துவ படிப்பு படிப்பதற்கு அவர்களுக்கு சீட்டு கிடைக்காது. ஆனால் 89% வாங்கிய வேறொரு குலத்தில் பிறந்த மாணவ மாணவிக்கு அங்கே சீட்டு உண்டு என்றால் இங்கே யார் தீண்ட தகாதவர்கள்? ஆயர்குல மக்கள் தான். அதனால்தான் நாங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இந்த இடத்தை உடனே சேர்க்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். சில பச்சை துரோகிகள் கூறுகிறார்கள், தேவநாதன் இந்த இனத்தை தாழ்த்தப்பட்ட இனத்தில் சேர்ப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறான் என்று. அப்படி என்றால் உங்களுடைய குடும்பத்தில் மட்டும் டாக்டர்கள் வர வேண்டும், மற்ற ஆயர்குலம் மாடு மேய்க்கின்ற சிறுவர்கள் டாக்டர்கள் ஆகக்கூடாது, இன்ஜினியர் ஆகக்கூடாது என்ற எண்ணமா? எந்த அதிகாரமும் கிடையாது. காரணம், ஒருமுகப்படுத்தப்படவில்லை. ஆயர்குல மக்களின் வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்படவில்லை. 1947 சுதந்திரம், 2012 இருக்கிறோம். 65 ஆண்டு கால சுதந்திர வாழ்விலே இந்த ஆயர்குல மக்கள் இழந்தது என்ன? கல்வியிலே சலுகைகள் கிடையாது. எனக்கு ஒன்றி சலுகை கேட்கவில்லை, மற்ற இனத்திற்கு கொடுக்கிறீர்களே அதே சலுகை எனக்கும் கொடுங்கள் என்று கேட்கிறோம். மற்ற இனம் சலுகை பெறுவதற்கு என்ன பலி கொடுத்தார்கள்?
என்ன விலை கொடுத்தார்கள் என்று பின்னோக்கி பார்த்தோம் என்றால் அகோரம் பயங்கரம். 100க்கும் மேற்பட்ட இனத்தோழர்களை பலி கொடுத்தார்கள். 2000க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் சிறையிலே இன்னும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். 2500க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் இன்னும் கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் பறந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மேலேதான் அந்த இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்றது. அதே அடிப்படையிலே இந்த இடத்திற்கு விடுதலை வாங்க வேண்டும், இந்த இடத்திற்குரிய உரிமையை வாங்க வேண்டும், வாழ்வாதார உரிமையை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏனென்றால் ஆட்சியில் இருப்பவர்கள் இரண்டிற்கு தான் பயப்படுவார்கள். ஒன்று, வன்முறைக்கு தற்காலிகமாக பயப்படுவார்கள். அது ஒரு தற்காலிகமான தீர்வாக மட்டுமே இருக்க முடியும். இரண்டாவது, அவர்கள் பயப்படுவது, நிரந்தர பயமாக பயப்படுவது, தேர்தலில் வாக்குகளுக்கு மட்டுமே பயப்படுவார்கள். ஆக வாக்குகளை ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். திமுகவில் இருப்பதாலோ அல்லது அதிமுகவில் இருப்பதாலோ யாதவர்களுக்கு வாழ்வுரிமை கிடைத்திருக்க போவதில்லை, சலுகைகளை மீட்டெடுக்க போவதில்லை. என்றைக்கு யாதவர்கள் கன்னியாகுமரி முதல் திருத்தணி வரை நாங்கள் திராவிட இயக்கங்களுக்கு வாக்களிக்க மாட்டோம். எங்கள் வாழ்வுரிமை பாதிக்கின்ற சலுகைகள் எங்களுக்கு கொடுக்கும் ஆட்சிக்கு மட்டும்தான், எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற கட்சிக்கு மட்டுமே தான் எங்கள் வாக்குகள் என்று கன்னியாகுமரி முதல் திருத்தணி வரை என்று ஒருமுகப்படுத்தப்படுகிறார்களோ அன்றைய தினம்தான் யாதவர்களுக்குரிய வாழ்வுரிமை மீட்டெடுக்கப்படும். அதே நேரத்தில் என்னுடைய போராட்டத்தின் களத்தையும் நான் விட்டுவிட தயாராகவில்லை. கடந்த முறை 42 தொகுதியிலே 3,68,000 வாக்குகளை பெற்றெடுத்தோம். வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். கஜினி முகமதை பற்றி பேசுவார்கள். 17 முறை கஜினி முகமது படையெடுத்தார். ஒவ்வொரு முறையும் தோற்று 17வது முறை வெற்றி பெற்றார் என்று பரவலான ஒரு அபிப்பிராயம் உண்டு. ஆனால் அது அல்ல வரலாறு. ஒவ்வொரு முறையும் கஜினி முகமது வெற்றி பெற்றார். கஜினி முகமதுடைய மொத்த ஆசையே, அவனுடைய மொத்த லட்சியமே ஒவ்வொரு முறையும் இந்தியாவிற்கு சென்று எத்தனை படைவீரர்களோடு செல்கிறானோ அத்தனை படைவீரர்கள் எந்த அளவிற்கு தங்கத்தையும் நகைகளையும் வைரங்களையும் வைடூர்களையும் கொள்ளையடிக்க முடியுமோ அந்த அளவிற்கு கொள்ளையடித்து வந்தான். 17 முறை கொள்ளையடித்தான். அவனுடைய ஒவ்வொரு முறையும் வெற்றிதான். இன்றைய தினம் நாம் 3,68,000 வாக்குகளை கொள்ளையடித்திருக்கிறோம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே 20 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக நாம் கொள்ளையடிப்போம். அதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. சுதந்திரம் தொட்டு சுதந்திர இந்தியாவில் அடிமைப்பட்டு கிடக்கின்ற ஆயக்குல மக்களின் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வருவதுதான் என்னுடைய லட்சியமே தவிர தனிப்பட்ட தேவநாதனோ சேர்ந்து சுற்றுகின்ற தளபதிகள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவது அல்ல. ஆட்சி அதிகாரம் என்றால் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமோ பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமோ அல்ல. ஒரு தாசில்தார் அலுவலகத்தில் ஒரு சாதாரண பியூன் வேலை கூட என்னுடைய இனத்தொண்டிகள் தகுதி இல்லை என்றால் அந்த உரிமையை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது. ஏன் நடந்து கொண்டிருக்கின்ற சக்கரமுறை இடைத்தேர்தலிலே அடிமைப்படுத்தப்படாத ஒரே இனம் யாதவ இனம். அனைத்து ஜாதிய சங்க தலைவர்கள் மனமாக வைத்திருக்கிறார்கள். அங்கே நான் கூட சங்கர கோயில் சென்றேன். அன்பு சகோதரர் குருசாமி யாதவின் பிறந்த நாளையொட்டி கடந்த 5ஆம் தேதி சங்கர கோயில் சென்றேன். அந்த சங்கர கோயிலிலே பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், நீங்கள் யாரை ஆதரிக்க போகிறீர்கள் என்று. நான் கூறினேன், எனக்கு இங்கே வாக்குகள் இல்லையே தம்பி என்றேன். இல்லை, உங்கள் சபை சார்பாக யாரை ஆதரிக்க போகிறீர்கள்? தற்சமயம் என்னுடைய யாதவ மகா சபையிலே திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, கம்யூனிஸ்ட் அனைத்து கட்சியும் சார்ந்த தோழர்கள் என்னோடு இருக்கிறார்கள்.
இல்லை உங்களுடைய ஆதரவாளரை யாருக்கு நீங்க வாக்களிக்க சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டார்கள். என்னுடைய ஆதரவாளர்கள் என்னுடைய அடிமைகள் கிடையாது. என்னுடைய ஆதரவாளர்களுக்கு நான் ஏஜென்ட்டும் இல்லை, நான் மீடியேட்டர் கிடையாது. அவர்கள் விருப்பப்பட்டவர்களுக்கு வாக்களிக்கட்டும். உள்ளூர் பிரச்சனை அவர்களுக்கு தெரியும். அவர்களுடைய சுதந்திரத்தில் தலையிடுவதற்கோ அல்லது அவருடைய வாக்குரிமையை மாற்றி ஒருவேளை நான் அங்கே வேட்பாளர் போட்டிருந்தேன் என்றால், நான் ஒரு யாதவன் நிறுத்தப்பட்ட வேட்பாளர், இங்கே இருக்கின்ற யாதவர் அனைவரும் இந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உரிமையோடு நான் நடைபெற்றிருப்பேன். உரிமையோடு அவருடைய வாக்குகள் கேட்டிருப்பேன். ஒழிய எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆதரவை அதிகார துஷ்பிரயோகம் செய்து நீங்கள் அதிமுகவுக்கு ஆதரவு தாருங்கள், திமுகவுக்கு ஆதரவு தாருங்கள் என்று என்னுடைய இனத்தை அறிவுப்படுத்துவதற்காக நான் இங்கே பவனி வரவில்லை. ஆக ஒட்டுமொத்தமாக மார்த்தட்டி கூறிக்கொள்கிறார். நடந்து கொண்டிருக்கின்ற இடைத்தேர்தலில் அனைத்து இனமும் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாதவ இனம் மட்டுமே அடிமைப்படுத்தப்படவில்லை. ஆக நம்முடைய லட்சியம் ஒரு சீட்டை வென்றெடுப்பதோ 2 சீட்டுக்கு கூட்டணி செல்வதோ அல்ல. ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்தை யாதவர்கள் கையிலே திணிப்பது மட்டுமே தான் நம்முடைய லட்சியம். இன்றைய தினம் உத்தரப்பிரதேசம், நாளை இந்தியாவும் யாதவன் கையிலே வரக்கூடிய நாள் வெகு தொலைவில். ஆக நம்முடைய வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய கோபங்கள் பேருந்துகளை எரிக்கக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது. யாதவர்களின் வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும். யாதவர்களுக்கு வாழ்வாதார உரிமை சலுகை இல்லை என்றால் திராவிட கட்சிகள் அனைத்தும் புறக்கணிக்கப்படும் என்ற உண்மையை திராவிட இயக்க தலைவர்களுக்கு புலப்படுத்தப்பட வேண்டும். அதுவரை நம்முடைய போராட்டம் ஓயாது. அதே நேரத்தில் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி போராட்ட களத்திலே எனக்கு நன்றாக தெரியும், இங்கே இருக்கின்ற சகோதரர்கள் நிச்சயம் குறைந்தது ஒரு வாகனத்தையாவது எனக்கு அனுப்பி வைப்பீர்கள்.